ஹாய் விவோஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிறகடிக்க ஆசை சீரியலுடைய ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சிறகடிக்க ஆசை சீரியல் இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா முத்து, மீனா அண்ட் கிருஷ் 3 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் வந்து கிருஷோட பாட்டியை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலான்னு போகிறாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே பார்த்தா ரூமில் வந்து கிருஷோட பாட்டியை காணும். ஸோ சிஸ்டர்கிட்ட வந்து முத்து வந்து விசாரிக்கிறாரு. அவங்கள காணோம், எங்கே போயிட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது வந்து அவங்க நைட்டே டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்கன்னு சிஸ்டர் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து கிருஷ் வந்து பாட்டியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே முத்துக்கிட்ட கேட்குறாரு. முத்துவும் பார்த்திங்கன்னா வந்து கிருஷ்ணையும் மீனாவையும் வந்து வீட்டில் விட்டுட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் போய் வார்டு பாய்கிட்டையும் வந்து அந்த பக்கத்தில் ஆட்டோ ஸ்டாண்ட்லேயும் வந்து கிருஷோட பாட்டியை பற்றி விசாரிக்கிறாரு. ஆனாலும் எந்த தகவலும் அவங்கள பற்றி கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கிருஷிக்கு வந்து மீனா சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க. விஜயா சொல்கிறாங்க, ஏற்கனவே இவங்க அம்மா ஓடிட்டா, இப்போ இவன் பாட்டியும் இவனை கரை சேர்க்க முடியாதுன்னு ஓடிட்டா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே ரோகிணியும் மனோஜும் வீட்டுக்கு வர்றாங்க. விஜயா கிட்ட மனோஜ் கேட்குறாரு, என்னம்மா இவன் இங்கே இருக்கான், இவன் வீட்டுக்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு விஜயா சொல்கிறாங்க, இவன் அம்மா மாதிரி இவன் பாட்டியும் இவனை கரை சேர்க்க முடியாதுன்னு ஓடிட்டா அப்படின்னு சொல்லி மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க. அப்படி சொன்னது ரோகிணியோட முகம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஆகுதுங்க. அதுக்கப்புறம் வந்து முத்து வந்து ரோகிணியோட உண்மையான முகத்தை வந்து சீக்கிரமாக கண்டுபிடிக்க போகிறாருன்னு நினைக்கிறேங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணோடைய பாட்டியை யார் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் அவங்க எங்கே இருக்காங்கன்னு முத்து எப்படி கண்டுபிடிக்க போகிறாருன்னு அதை வெயிட் பண்ணி அடுத்த எபிசோடில் அதை பார்க்கலாம். ஸோ இது போல் மேலும் வீடியோக்களை பார்க்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.